ஸோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் எதை பற்றி பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டவர் 4 அப்படிங்கிற ஒரு கேமுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா கேம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டவர் கேமு. அதே தான் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ட்ரோல் டவர் 2 அப்படிங்கிற ஒரு கேமு. ஆக்சுவலாக அது ஸ்லாப் டவர் தான், நான் ட்ரோல் டவர்னு தெரியாமல் வீடியோவில் போட்டேன். சரி, அதை விடுங்க. இன்றைக்கும் அதே ஸ்லாப் டவர் 2 போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து ஸ்லாப் டவர் 4 போட போகிறோம். என்னடா இது ஸ்லாப் டவரில் இறங்கிட்டியாடான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இந்த கேம் வந்துட்டு டாப் ட்ரெண்டிங் ரேட்டிங் இருந்துச்சு. அப்படி என்ன தான் இந்த கேமில் இருக்குதுன்னு பார்த்துருவோம் தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த கேம் ஆடி பார்த்துடலாம். இவன் வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு இவர் வந்துட்டு இவனா ஓகே இருங்க. இவன் வந்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல. நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்போம் டவுட்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். குதின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணப்போ நீங்கள் பார்த்துருப்போம் எப்படி நம்ம போனோமா இல்லையான்னு முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. போன வாட்டி வந்துட்டு நம்ம போனோமா இல்லையா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோமா இல்லை போகலையா அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரியும். என்னடா அதுக்குள்ளே ட்ரோலிங் ஏரியா வந்துருச்சு கைஸ். இங்கே வந்துட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். ஓகே, ட்ரோல் பண்ணல. ஓகே, உங்ககிட்ட போட்டுருவோம். தேங்க்யூ சிக்கான் கவுன்னு போட்டேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் நாட் ட்ரோலிங். அடங்கு டேய், மெசேஜ் பண்ண விடுறீங்களாடா டேய். மெசேஜ் பண்ணுற நேரத்தில் மூஞ்சிலே அடிச்சு விட்றானுங்க. யார் கேஸ் இது? ஃபேக்கு சியாக்குன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. இதில் ஃபேக்கு சியாக்கான். சரி நம்ம போவோம் கைஸ். அதுக்குள்ளே ஏதோ பூந்தாங்க கைஸ். அவன் ஒரு வேலை சீக்ரெட் என்ட்ரியாக இருக்குமோ? நம்ம போன லேப்டாப் 2ல் நிறையா சீக்ரெட் என்ட்ரி இருந்துச்சு. இங்கே தான் சீக்ரெட் என்ட்ரி கைஸ். ஓகே, ஏய் அட பாவி, எங்கே போனாலும் மூஞ்சிலே அடித்து தட்டி விட்றீங்களேடா. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்காடா டி? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கே போனாலும் மூஞ்சில் அடிக்கிறது, மூக்கில் அடிக்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சுக்கின்னே இருக்கிறது, வேறு வேலையே இல்லையா? ஓகே கேஸ், இவனுங்க அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அது இருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் அந்த பட்டனை அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ, ஃபோன் ஆஃப் ஆச்சே. ஓகே, அது ஆஃப் ஆனால் என்ன, இப்போது பேசிகிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு கேஸ் பட்டுன்னு. ஃபோன் ஆஃப் ஆனதால் ரெக்கார்டிங்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுது இருக்கட்டும். இப்போ ஏன் உள்ளே வந்தோன்னே இப்படி லேக் ஆகுது? ஏய் என்னடா பொருட்டு எடுக்கிறான்? அப்படி அங்கே போனோன்னே என்ன தராங்கன்னு பார்த்துருவோம். ஃபோன் ஆஃப் ஆனதை விட்டுருவோம். ஓகே, அப்படி அங்கே போனால் என்ன தராங்கன்னு பார்த்துருவோம். ஏய் என்னடா பிளாக் இது டேய்? என்ன கைஸ் பிளாக் அது? தம் துண்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி செத்துனே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். தெரில கைஸ், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் லாஸ்ட் ட்ரை. இந்த ட்ரையில் நம்மளால் முடிக்க முடியலன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா ஐயோ மாட்டிக்கினேன் கைஸ் நான். ஐயோ என்ன ஆச்சு ஃபோனுக்கு? டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் என்னடா பண்ணுறீங்க? அட பாவிங்களா, வேற கேமுக்கு எடுத்துக்கிட்டு வந்துருச்சு காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம மறுபடியும் வந்தாச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த எக்ஸுன்னு போட்டிருக்கல, அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே தெரியாமல் போயிட்டேன் போல். அது ட்ரோல் டவர் எக்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த ஸ்லாப் டவர் எக்ஸுங்கிற ட்ரோல் டவர்னே வருது. இந்த ஸ்லாப் டவர் எக்ஸுங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே போயிடுறோம். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே காய்ஸ், அந்த ஒன் லாஸ்ட் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒன் லாஸ்ட் ட்ரை வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்காத மாதிரி நான் வேணால் எடிட் பண்ணி பண்ணுறேன். பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்காத மாதிரி. ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கு, அதுதான் பேக்ரவுண்டு அப்படி நாய்ஸு. ஓகே, பேசிகிட்டே நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானுங்க. நம்ம வந்தாச்சு. நம்மளெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்களா? நம்ம எவ்வளோ பெரிய ஆள், பேக்கன் ஹெட்டு கோக்குன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மளை ட்ரோல் பண்ணாமல் இருந்திருக்கான். ஓகே, இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துல இதுதான் எனக்கு வரவே வராது. ஓகே அப்படி ஓகே வந்தாச்சு.
இன்னொருட்டி அப்படி வந்தாச்சு. ஓகே கைஸ், இது எனக்கு வரவே வராது கைஸ். இது பேர் என்ன, கோலு கும்பா சி வாலு ஜம்புன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. கோலி கும்பா வாலு ஜம்பா என்னன்னு தெரில, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், நம்ம க்ரீனுக்கு வந்தாச்சு. ரெட் ட்ராகன் கூட வந்திருந்தா இவ்வளோ தூரம் வந்திருப்போமானே தெரில. ஏன்னா அவர் கத்தினே இருப்பார், நான் ப்ளூக்கு வந்துட்டேன், நான் ரெட்டுக்கு வந்துட்டேன், நான் க்ரீனுக்கு வந்துட்டேன், நான் பிங்குக்கு வந்துட்டேன் அப்படின்னு கத்தினே இருப்பார். அவர் கத்துற காட்டில் அவரை பீட் பண்ணணுன்னு வெறி மட்டும்தான் வருமே தவிர அதை பீட் பண்ணணும்னு நினப்பு வராது. போய் செத்துட்டே இருப்பேன். ஓகே கைஸ், இதுவும் ஐயோ நினச்சேன். எனக்கு இந்த வால் ஜம்புக்கும் எனக்கும் ஏணியில் 10 எனது ஒரு திருப்பதியை வச்சாலும் எனக்கு இந்த வால் ஜம்பு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கைஸ். என்ன கைஸ் இது டென்ஷன் பண்ணுது. எப்படி அங்கே ஏறி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இன்விசிபிள் வால். ஓகேங்களா, ஏய் எப்படி நல்லா மறைஞ்சிச்சு டேய். என்னடா இது கைஸ், நம்ம வரும்போது மட்டும் ஏன் கைஸ் இப்படிலாம் பக்கு பண்ணுறானுங்க, மொத்தமாக மறைஞ்சிருச்சு திடீர்னு. ஏன்டா என்னை பார்த்து பாவமாக தெரியலடா. பேக்கர் நெட் கோகோ ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க டே. ஓகே, ஐயோ ஏன் கைஸ் நமக்கு மட்டும் இப்படி மீம் மூமெண்ட்டாக ஆகுது. எப்போ பார்த்தாலும் எதாவது மீம் மூமெண்ட்டு காண்டாக இருக்குது கைஸ். ஓகே, T2OSES என்னமோ ஆயிடுச்சு தெரில. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ நிறைய பேர்லாம் கேட்கல, நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் இருக்குது. ஏன் ப்ரோ கீழே விட்டுனே சரி விடுங்க. ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க கைஸ். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்கூலுக்கு போனோம். அதே மாதிரி நான் யாருக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அவங்களும் சொல்லுங்கள். எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும் இல்லையா, அதனால தான் நம்மளால் வீடியோ போட முடியல. ஆனால் ஸ்கூலு முடிஞ்சோடனே கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸ்கூல் முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, என்னடா இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அது கரெக்டு தான். ஆனால் ஸ்கூல் முடிஞ்சோடனே 1 வருஷம் கழித்து தான் போடுவியாடா வீடியோன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லீவில் வீடியோஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய எடிட்டிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணி தான் நான் வீடியோ போட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் ரெக்கார்டிங் இந்த கேம் ப்ளே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போதே நான் வந்துட்டு என் வாய்ஸையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு கிளியரான இதுவாக பேச முடியாது. எனக்கு தோணுனதை நான் கேம் ப்ளே வீடியோவில் சும்மா எதா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நான் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நான் பேசாமல் கூட இருப்பேன் சம்டைம்ஸு. அது மாதிரி தான் ஸ்லாப் டவர் 2க்கு நடந்துச்சு. நான் வந்துட்டு சில டைம் பேசாமலே இருந்தேன், ஏன்னா கேம் பிளேயில் நான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கு மன்னிச்சிருக்கேன். ஆனால் இந்த கேம் பிளேயில் அப்படி இல்லை. நான் இந்த கேம் பிளேயில் உங்களுக்காக என் பெஸ்ட்டை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேம் பிளேயில் என் பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு என் வாய்ஸு கண்டிப்பாக ஃபுல்லாக கேட்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், பேசிட்டே என்ன ஆச்சு, நம்ம நிறைய லெவலை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ப்ளூக்கே வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம வந்துட்டு குதிச்சு வந்துடுவோம். இந்த இடத்துல நம்மளால் இங்கே நிற்க முடியாதா? மறைஞ்சு நிற்க முடியாதுல்ல, அதனால் வந்துட்டு யாருமே ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை போல். எல்லோரும் ஏறி போயிட்டுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லோவுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பொண்ணு நிற்கிது கைஸ். இதை வந்துட்டு இந்த பார்க்கரை ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஐயோ, இந்த பொண்ணு ஸ்லாப் பண்ணி விட்டுருச்சு கைஸ். இதுக்கு தான் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம பேசிகிட்டே இருந்தாலும், நான் பேசுகிறத நிப்பாட்டினாலும் பேசிகிட்டே இருந்தாலும் நான் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் பேசுகிறத நிப்பாட்டிட்டு பேசிகிட்டே இருந்துட்டு நான் விளையாடுறத நிப்பாட்டிட்டேன்னா யாரும் வந்துட்டு ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்லாப் டவர் கேமில் இதுதான் பிரச்சனை. ஓகே, இது வந்துட்டு என்ன பண்ணால் ஷிஃப்ட் லாக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்க பார்த்திங்கன்னா லாக் பட்டனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் அது மாறிடும். அப்புறம் இதில் குச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இதில் குச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த ட்ரிக் வந்துட்டு ரொம்ப உதவுச்சு. உங்களுக்கு உதவுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ஸ்லாப் டவர் 4 வந்துட்டு கடைசியில் கூட நான் போயிடுவேங்க. நான் இந்த ஸ்லாப் டவர் போகிறதுக்கு முன்னாடி நான் விளாட்னது இல்லை, ஆனால் நான் ஒரு வேளை கடைசியில் வரைக்கும் நான் போயிடுவேன். ஆனால் கடைசியில் வந்துட்டு ஏதோ பெரிய குண்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்ன குண்டுன்னு தெரில, அட்டாமிக் பாமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன குண்டுன்னு பார்ப்போம். நான் இதை ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு இந்த வால் ஜம்ப்லாம் பண்ணுறேன். ஏன்னா ஷிஃப்ட் லாக் பண்ணால் எனக்கு கொஞ்சம்
இந்த வால் ஜம்ப்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம கேமில் ஈஸியாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், டவரோட எண்டுக்கு வந்தாச்சா என்ன? கைஸ், டவர் என்ன கைஸ் அவ்வளோ தூரம் போகுது? இதை முடிக்க முடியுமான்னு ஓகே, இதை முடிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் நான் மோஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இதை என்னால் முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் என் பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஓகே, ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கு. என்னை ட்ரோல் பண்ண தான் நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது வரானுங்களா? ஓகே, இந்த பொண்ணு கண்டிப்பாக ட்ரோல் பண்ணணுன்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இந்த பொண்ணு கண்டிப்பாக ட்ரோல் தான் பண்ண போகுது. நான் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு வெயிட் பண்ண போகிறேன். இங்கே எதாவது கமெண்ட் பண்ணுவோமா? ஏ கேர்ள் டோன்ட் ட்ரோல் அப்படின்னு போடுவோம். இருங்க, ஐயோ சேட் பாக்ஸ் வர மாட்டேது. ஏ கேர்ள் டோன்ட் ட்ரோல் அப்படின்னு போட்டாச்சு. ஹே கேர்ள் டோன்ட் ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நான் மறுபடியும் ஏறலான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஏறலான்னு போச்சு. ஏ கேர்ள் டோன்ட் ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படி நான் முக்கியிருக்கேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரியல. அமிலியா அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணு இங்கேயும் அங்கேயும் தாவின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறேன் கைஸ். ஓகேங்களா? இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமோ இன்னும். அந்த பொண்ணு கீழே வந்துச்சு கைஸ். சூப்பர் குட் 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 குட். அந்த பொண்ணு கீழே வந்துட்டு இருந்துச்சு மேலே. இதை நான் பார்த்துட்டு இப்போ நான் அந்த பொண்ணு ட்ரோல் பண்ணவா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, ட்ரோல் பண்ணலாமா வேணாம். ஐயோ, இந்த பொண்ணு பூந்து வந்துடுச்சு கைஸ். ஐயோ, இப்போ வந்துட்டு நம்மளை அந்த பொண்ணு அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம வந்துட்டு இந்த நேரத்துலே ஓட வேண்டும் நினைக்கிறேன். நான் வந்துட்டு பேக்ரவுண்டில் செம்மையாக கறக்கு முறக்குன்னு சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா தனியாக கேம் பிளேவை தனியாக வாய்ஸ் மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுனா கூட அதை நான் கட் பண்ணிருவேன். ஆனால் இப்போ நான் வாய்ஸ் மட்டும் தனியாலாம் ரெக்கார்ட் பண்ணல. நான் கேம் பிளேவோடு சேர்த்து தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதை நான் ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இன்னும் கைஸ் இது ரொம்ப மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதில் மேலெலாம் நான் இது வரைக்கும் இந்த கேமே விளாட்னதில்லை இவ்வளோ மேலே வரத்துக்கு. அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ மேலெலாம் எனக்கு எந்த ட்ரோல் ஆபி கேம்லேயுமே வந்ததில்லை. ஆனால் இந்த கேமில் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் கொழுப்பில் போயிட்டு நான் இப்போ அவுட் ஆனால் தான் பிரச்சனை. டவரோட எண்டு எங்கேன்னு தெரில. இங்கே பாருங்கள், சைட்லலாம் பார்த்து போகுது. என்னன்னு தெரில. அடுத்து எங்கே ட்ரோல் இடம் இருக்குதுன்னு தெரில. இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதால தான் இந்த கேமோட ரேட்டிங்கும் நிறைய இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இந்த கேம் இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் நான் வந்ததே பெரிய விஷயம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த ஸ்லாப் டவரும் சரி, ட்ரோல் ஆபி கேம்ஸும் சரி இவ்வளோ தூரம் நான் வந்ததில்லை. ஆனால் இந்த கேமில் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுவே எனக்கு பெருமை தான். இதுக்கப்புறம் நான் செத்துங்கிற வார்த்தையே நான் சொல்லக்கூடாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் பெருமையாச்சும் இருக்கும். ஆனால் இது ஆனால் வந்துட்டு நிஜமாலே செத்தால் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்னு அதுவும் ஒரு பக்கம். ஆனால் வந்துட்டு அவ்வளோ தூரம் போய் செத்துட்டோமேங்கிற ஒரு கவலையும் அப்படி இப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஐயோ, ஓகே, நல்ல வேலை இன்சைடு வந்தாச்சு. ஏதோ நம்ம ப்ரோ பிளேயர் டாக்டிக்ஸ் வச்சு வந்துட்டோம். ஓகே, நமக்கு இந்த ஷிஃப்ட் லாக் உதவுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் நிஜமாலே இந்த கேம் ஃபஸ்ட் ட்ரை. இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரை. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரோல் ஆபி கேம் விளையாடிருக்கேன். ஆனால் இந்த கேம் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் ட்ரையே. ஆனால் எப்படி நான் இவ்வளோ தூரம் போகிறேன்னு எனக்கே வந்துட்டு தெரில கைஸ். இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. ஓகே, நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த லெவல் என்னால் முடிக்கவே முடியலையே. ஓகே, 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் முடிக்க முடியல. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு சாக வேணாம். ஒரு வாட்டி பொறுமையான ட்ரையை பண்ணுவோம். டைம் என்ன ஆச்சு? ஓகே, 6:11 ஆச்சு. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுவாங்க வீட்டில், அதான் பிரச்சனையே. அந்தளவுக்கு ஆகிடுச்சி இந்த என் நிலமை. இதுக்காகவே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. அவ்வளோ கேவலமான நிலைமை ஆகிடுச்சி. 6 o'clock ஆகிடுச்சா, 6:30 ஆகிடுச்சா, ஹோம்ஒர்க் பண்ண போனோமே அப்படின்ட்டு அந்தளவுக்கு பயம் முடிச்சு வச்சுருக்காங்க என்ன.
6:30க்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா கண்டிப்பாக அவ்வளோதான் என் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு ஆகிடும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், இதை நான் முடிச்சிட்டோம். நான் ஒரு செகண்ட் பேசாமல் இருந்துட்டேனே, ஐயோ என் ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் ஒரு செகண்ட் இப்போ பேசாமல் இருந்துட்டேன். ஐயோ ஓகே வந்தாச்சு. ஓகே இங்கே ஒரு ஜம்ப். அந்த ரெட் லேசர் அப்போ நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா, அந்த ரெட் லேசரில் ஒரு வாட்டி நம்ம பட்டாலும் ஃபுல் டை. ஆனால் தான் இப்போ வந்துட்டு நான் பேசாமல் இருந்தேன். இங்கே வந்துட்டு சும்மா நார்மல் நடை பயணம். இங்கே வந்துட்டு ஐயோ இல்லை ரெண்டுமே மறைஞ்சிச்சு. ஐயோ அடப்பாவீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். சரி விடுங்க, அவனை ட்ரை பண்ணிட்டா என்ன இப்போது. ஐயோ என்ன நம்மளால் இதுவே பண்ண முடியல. ஐயோ இதுவே நம்மளால் பண்ண முடியலையே, அது எப்படி நம்ம பண்ணுவோம். ஓகே ஏன்னா எதுக்கு இதே என்னால் பண்ண முடியலன்னா ஃபோனோட சார்ஜு கம்மியாகிட்டே இருக்குது. நான் போன வாட்டி ஃபோன் சார்ஜ் கம்மியாக தான் விளாண்டேன். ஏன்னா வந்துட்டு எப்பயுமே ஸ்கூலுக்கு காலையில் போகும்போது மதியானம் வந்துட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு காலையில் போகும்போது சார்ஜ் போடணுங்கிற விஷயத்தையே மறந்துடுறேன். அப்படியே சார்ஜ் போட்டாலும் பிடிங்கி விட்டுறாங்க வீட்டில். அதுதான் பிரச்சனையே கைஸ். சார்ஜ் போட்டு விட்றேன் கைஸ், பிடிங்கி விட்டுட்டு எதுக்கு சார்ஜ் போடுற கிளம்பு அப்படின்றாங்க. எவ்வளோ காண்டாகும். ஐயோ ஐயோ டங்கு. டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அங்கே போனேன், ஏன்டா இப்படி அவுட் ஆகிட்டீங்க. டே கீழெல்லாம் போய் விழலை, ஆனால் ப்ளூ வரைக்கும் வந்துடுச்சு கைஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போனேன். இப்போ எனக்கு வெறி ஆகுது, நான் ஸ்பீடாக போகணுன்னு தோணுது. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு பாருங்க. ஸ்பீட் ரன்னிங் டைம் இஸ் திஸ் இட்ஸ். ஐயோ இருங்க, சேட் பாக்ஸால் தான் நினைக்கிறேன். இந்த சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு லேக் ஆகுது. இந்த சேட் பாக்ஸால் தான். சேட் பாக்ஸை உள்ள தூக்கி போடு. ஓகே சேட் பாக்ஸை அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அவுட்னா மறைய வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த வாட்டி நான் இதை முடிக்காமல் விடவே மாட்டேன். ஒரு பொண்ணு என் பின்னாடி வருது, அது வந்துட்டு என் மூஞ்சிலே இப்போ ஸ்லாப் பண்ணி நான் டேரெக்டாக கீழே போய் விடுறேன்னா அதுதான் இந்த கேம் பிளே வீடியோ. அதுலேருந்தே ஸ்டாப் ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அழுது போகிற மாதிரி தான். வேறு வழி இல்லை எனக்கு. வேறு என்ன வழி சொல்லுங்கள். ஓகே இங்கே வால் ஜம்ப் வரையும். நம்ம பண்ணலாமா? கீழே பாருங்கள், நம்ம இதில் வால் ஜம்ப் வரையும். இங்கே நார்மலாக வரத்துக்கே வழி இல்லையா, இதில் வால் ஜம்ப் பண்ணிட்டு வரணுமா? இன்னும் எங்களை பார்த்தா பேக்கு மாதிரி தெரியுதா? பேக்குவா நான்? இன்னும் என்னை பார்த்தா பேக்கு மாதிரி தெரியுதா? இல்லை நான் நிஜமாக தான் கேட்குறேன், என்னை பார்த்தா பேக்கு மாதிரி தெரியுதான்றேன். ஓகே அடிக்கடி வேறு கன்ஸ்ட்ரக்ஷனில் ட்ரில்லு போடுறானுங்க, ஏதோ விட்றானுங்க, என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. அந்த மாதிரி சவுண்டெலாம் இல்லை, என்னென்னமோ சவுண்டுன்னா ட்ரில்லு சவுண்டு, அந்த இது மெட்டல்லாம் இருப்பாங்களே அந்த சவுண்டு, அது இதுன்னு ஏதோ சவுண்டு தான் விட்டுட்ருக்கானுங்க. ஓகே நான் இங்கே வந்துட்டேன். அந்த பொண்ணு அங்கே நிற்கிது. எனக்கு எப்படி இருக்கும் ரோல் பண்ணால், அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது அந்த பொண்ணு. சரி அந்த பொண்ணு ஏதோ ரொம்ப ஐயோ எங்கே போச்சு அந்த பொண்ணு? அங்கே போயிடுச்சா? அங்கே போயிடுச்சு. எனக்கு நெட்டில் ஆகுனால எப்படி தெரியுதா? இல்லை அந்த பையன் அங்கே போனால் என்னை ட்ரோல் பண்ணிட்டுருவான், அதனால் நான் இங்கே நிற்கிறேன்ப்பா. நீ போப்பா. ஐயோ இவன் என்னங்க நம்மளை ட்ரோல் பண்ணுறதுலே குறியாக இருக்கான். நான் இங்கேயே நிற்க போகிறேன்ப்பா. இந்த பாருங்க அவ்வளோ தூரம் போயிட்டான் பையன். ஓகே லேசர்லலாம் தாண்டி வந்துட்டான். ஓகே ரொம்ப ப்ரோ பிளேயராக இருப்பார். நம்ம இப்போ முடிக்கிற நேரத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையா குமாருங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு இதெல்லாம் இப்போ தேவை தான். ஐயோ அப்பாடி மறுபடியும் ப்ளூக்கு வந்தாச்சு. சூப்பராக மறுபடியும் ஏறுவோம். எத்தனை வாட்டி கீழே இறங்கி ஏறுறோம். ஐயோ ஏதோ டெரரான பிளேயர் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. நீயே டெரரான பிளேயர் தானேன்னு கேட்டிங்கன்னா நானும் டெரரான பிளேயர் தான். ஆனால் ஸ்லாப் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கான். 1-2 மூக்கிலே ஒரு குத்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் டேரெக்டாக கீழே போய் டேரெக்டாக டை ஒன்று போட்டு அவள் தான் முடிஞ்சிடும் நம்ம சோழி. அவள் தான் முடிஞ்சிடும் நம்ம சோழி. அவள் தான் வேறு வழியே இல்லை, அவனுக்குலாம் பயந்து தான் ஆகணும். ஐயோ அவன் கீழே விட்டான் போல். ஒரு பொண்ணு வருது பின்னாடி இருந்து. அவனுக்கு ஒரு ஆர்ஐபி போட்டுருங்க அந்த பையனுக்கு. ஆர்ஐபி டு தட் பாய் அப்படின்னு போட்டுருங்க. அவன் பேர் நான் படிக்கிறேன். மேலே ஏறிச்சில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தாங்க மறுபடியும் வருது.
ஓகே, நான் இப்போ மறுபடியும் அந்த இதில் வந்துட்டு என்னால் போக முடியல. நான் மறுபடியும் கீழே வந்துட்டேன். ஏன்னு தெரில, ரெக்கார்டிங் பண்ணால் மட்டும் இப்படி லாக் ஆகுது. ரெக்கார்டிங் பண்ணதப்போ நான் ப்ராக்டிஸிங்க்கு கொஞ்சம் ஆடுவேன். அப்போ வந்துட்டு சுத்தமாக லாக் ஆகாது, ஆனால் நான் செத்துகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக லாக் ஆகுது, ஆனால் நான் சாகாமல் இருக்கேன். அதுதான் எனக்கு எப்படின்னு தெரில. இது வந்துட்டு அதிசயமா இல்லை வேறு எதாவது என்னென்னு எனக்கு புரியல. நிஜமாலே எனக்கு புரியல. நீங்கள் இது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஓகே 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 ரெட்டு தாண்டிட்டேன் வச்சு கேஸ். இந்த ரெட்டு தாங்க எனக்கு எப்பயுமே பீதியை கலப்போம். ஓகே ஓகே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் கீழே இருந்து அந்த ரெட்டை எப்படி தாண்டுவேன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ நான் மறுபடியும் கீழே விழுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு தும்பிக்கையாக இருக்குது. ஓகே, நான் கீழே விழுந்தாலும் இந்த பிளாக்கில் தான் விழுந்திருக்கேன். நல்ல வேலை. ஐயோ, இங்கே விழுந்தாலும் இது ரெட்டு தானே, ரெட்டு தான்யா அப்படின்னு ஆயிடுச்சு நமக்கு இப்போ நிலமை. ஓகே, மறுபடியும் ரெட்டை தாண்டியாச்சு. 2 வாட்டி ரெட்டை நான் அதிசயமாக தாண்டியிருக்கேன். எப்பயுமே ரெட்டில் நான் அவுட் ஆகிடுவேன். ஆனால் இப்போ 2 வாட்டி நான் ரெட்டை அதிசயமாக தாண்டியிருக்கேன். இதுக்காகனே ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டு விட்ருங்க கைஸ். ஐயோ, ஓகே, 3வது வாட்டி நான் ரெட்டை அதிசயமாக தாண்டியிருக்கேன். இதுக்குன்னே மறுபடியும் ஒரு லைக்கு நான் தாண்டலை, இன்னும் ரெட்டை ஓகே தாண்டிட்டேன். மறுபடியும் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. இது ஃபன்னு கேம் பிளேவா இல்லை ட்ரையிங் கேம் பிளேவானே தெரில. அந்தளவுக்கு நான் வந்துட்டு கெஞ்சிட்ருக்கேன் கைஸ். அதுக்காகவே ஐயோ கப் 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 ஏன்டா டே ஏன்டா டே கஷ்டப்பட்டு முன்னாடி போனேன், இப்படி கீழே தள்ளி விட்றீங்களேடா டே. ஓகே, மறுபடியும் மேலே போவோம். இப்போ தான் சொல்லியிருந்தேன், அவள்தான் நான் இனிமேல் கீழெல்லாம் போக மாட்டேன். என்னமோ நான் பெரிய பேலேயர், நான்லாம் அவுட் ஆகிட்டே தாங்க இருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன், ப்ரோ பிளேயர் ஆகிட்டேனோ அது இதுன்னு சொல்லியிருந்தா பெருமையாக ஒரு வார்த்தை பெருமையாக பேசக்கூடாது நீங்கள். அதுதான் மூக்கு வேத்துறோம். இன்னும் பெருமையாக பேசுகிறேன், அவுட் அப்படின்னு போட்டு விட்ருவானுங்க. ட்ரோல் அபி அவனுங்க பேர் ஸ்லாப் டவரு. என்னாச்சு ஸ்க்ரீனு? ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ். நம்ம இது வந்துட்டு பிங்க்கில் போய் விழ வேண்டியது. நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். ஏன்னா லேக்கு, ஃபோன் லேக் வந்துட்டு அளவே இல்லை அதுக்கு. ஃபோன் லேகுன்னா அது மாட்டின் பிடிச்சா பிடிவாதம். ஸோ அதனால தான் ஸ்க்ரீனே மூவ் ஆகாது. அப்படி ஒரு லேக், அதோட லேகுன்னா அப்படி தான். இன்றைக்கி கேம் முடிக்க முடியுமான்னு தெரில. 6:30 மணி ஆனால் வீடியோ முடிச்சிடுவேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி இப்போது என்னன்னு தெரில எனக்கே. ஓகே, 6:30 மணி ஆனால் நான் கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சிடும். இப்போ மணி வந்துட்டு 6:20 ஆயிடுச்சு, ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 6:19 6:20 ஆக போகுது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு குதிச்சு வந்துட்டுருக்கேன் கைஸ். நான் வந்துட்டு எத்தனை வாட்டி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன், இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அதுக்குன்னே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் லைக், ஷேர், அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? இந்த வீடியோவை வந்துட்டு பார்க்காதவங்களாம் நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் பார்க்குற அந்த எனக்கு எல்லா வீடியோஸுமே அட்லீஸ்ட் ஒரு 30 வியூஸ் அந்த மாதிரி தான் வருது. அதுக்கு நீங்கள் கலாய்ச்சாலும் எனக்கு பரவாயில்ல. ஐயோ, சரி விடுங்க, அது நான் ஏறிப்பேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விட்ருங்க. ஏன்னா வந்துட்டு வீடியோவுக்கு போகிறது வியூஸ் நான் குறை சொல்ல. வியூஸு 34 வியூஸ் தான் போகுது. ஆனால் பார்க்குற அந்த 34 பேர் ஆச்சு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க கைஸ். ஓகேங்களா? நீங்கள் வீடியோவை பாதி பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க கைஸ். அதுக்காக தான் கைஸ் வீடியோ போடுறதே உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என்ன யாவனாலே அடிக்க முடியாது கைஸ். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் நீங்கள் காட்டிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக என் பெஸ்ட்டை கொடுப்பேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நான் உங்கள் மேலே இருக்க என் சப்போர்ட்டை நான் காட்ட ஆரம்பிப்பேன். நீங்கள் ஓகேவா? உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, என்னால் முடியாத அளவுக்கு கூட நான் வந்துட்டு என்னோடய திறமையை நான் காட்டுறேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் இப்போ வந்துட்டு பேசிட்டு ரெட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வேறு பயமாகவே இருக்குது. 6:30 ஆகிடுமோன்னு. 6:30 ஆனால் படிக்க போனேன் கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, மறுபடியும் இதே இடத்துக்கு இந்த
இது ஷிஃப்ட்லாக் ஆன்லேயே வச்சுட்டு ஐயோ அடங்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒன்றுமே பிடுங்க முடியலையேங்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 10 நிமிஷமா இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது 6:30 ஆகிறதுக்கு. 6:30 ஆகிட்டா என் ஃபோன் என் கையில் இருக்காது. ஃபோனோட சார்ஜும் தீரப்போகுது. 22 ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லாமே தீரப்போகுது. அதனால் வந்துட்டு இந்த வீடியோ ஏதோன்னு முடிச்சிக்கலான்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, நான் வந்துட்டு வீடியோ முடிச்சிக்கலான்லாம் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த ஹாபியை ட்ரை பண்ணுவோம். நம்மளால் அதை தான் முடிக்க முடியல. இதையாச்சும் முடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, வாட்ஸ் த கோடு ஆஃப் திஸ் 8659 என்டர். சே, ஐயோ இவ்வளோ நேரம் நான் பேசாமல் இருந்தேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வேணால் இதில் ஏதோ மியூசிக் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு கலவரமே நடந்துச்சு. இல்லைனா நான் வாய்ஸ் ஓவரில் கூட கொடுத்துட்றேன். இங்கே ஒரு கலவரமே நடந்துருச்சு. என்ன கலவரம்னா, இங்கே இது கோடு என்னன்னு தெரில, அதுக்கு தான் கலவரம் நடந்துச்சு. நான் இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்கிறதே நான் இது பண்ணிட்டேங்க. இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்கிறது எனக்கு தெரில. நான் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். கிளியர் கோடி என்ன நான் சொல்லிட்டாங்க. ஐயா செத்துட்டேனே செத்து தொலைஞ்சிட்டேனே. என்ன நான் பண்ணுறது? ஓகே, மறுபடியும் அங்கே நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். இப்படி ஒரு குதி, அப்படி ஒரு குதி, அப்படி ஒரு குதி, இப்படி 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 ஒரு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு காய்ஸ். சரி விடுங்க, இன்னொரு ட்ரை பண்ணாமலா இருப்போம். வாங்க இன்னொரு ட்ரை பண்ணுவோம். ஓகே, மறைச்சிக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர் கூட அதுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு குதி இங்கே. ஐயோ அவன் போட்டாங்க கைஸ். அவன் முன்னாடி போனதால் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. யாருமே முன்னாடி போகாதப்போ நம்ம போனோம். ஓகே காய்ஸ், இப்போ ஒன்று மறுபடியும் போவோம். யார் அவன்? கோகுவா? டேய், நான் தான்டா பேக்கன்யடு கோக்கு. வேறு எல்லா கோக்கும் வெளில போங்கடா. டேய் ஓகேங்க, அதுக்குன்னு கோகு ஃபேன்ஸ்லாம் கோவப்படாதீங்க. ஓகே விடுங்க. ஐயோ அந்த கர்சர் பார் எப்படி தான் பண்ணு. நான் 6:30 ஜேர்னி வரைக்கும் ஆடுறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் 6:30 ஆகிறதுக்கு. அதனால தான் நான் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் மை ப்ளஷர் டு ப்ளே அப் டு 6:30 ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இப்போ வரைக்கும் விளையாடிட்டே இருக்கேன். இல்லைனா நான் விளையாடிட்டு எப்போவும் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்காக விளையாடுறேன்னா உங்களுக்காக தான் கைஸ். உங்களோட அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் விளாட்றேன். பார்க்குற 34 பேர். எனக்கு வீடியோஸ்க்கு வர வியூஸே அந்த 34 தான். இது வரைக்கும் வந்த மேக்ஸிமம் வியூ தான் அது 34. அதுவும் இந்த மாதிரி ஸ்லாப் டவர் வீடியோக்கெலாம் எவ்வளோ வியூஸ் வரும்னு எனக்கு தெரியவே தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லாப் டவர் வியூஸ் என்னால் பார்க்கவும் முடியல. ஏன்னா எனக்கு டைமும் கிடைக்கல. ஆனால் என்ன வியூஸ் வருதுன்னு எனக்கு தெரிலனாலும் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச இதை நான் தந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த பார்க்குற அந்த 34 பேராச்சும் நீங்கள் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த லைக் பட்டன், அந்த ஃபாலோ பட்டன், பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேங்க. ஐயோ ஸ்லாப் பண்ணாத ப்ளீஸ் டோன்ட் ஸ்லாப். ஐயோ ஸ்லாப் பண்ணுறான். ஸ்லாப் பண்ணாதடா டே, ப்ளீஸ் டே, ஸ்லாப் பண்ணாதடா. 2 என்டர். ஓகே காய்ஸ், வந்துருச்சு சாமிக்க வேண்டிட்டு சீண்டிக்க. ஓகே, மறுபடியும் 2 கிளியர் கிளியர். 2 வெளில விடுறா. டே வெளில விடுறா. 2 என்டர். கிளியர் 2 என்டர் பட்டன் வேலை செய்ய மாட்டேது. ஐயோ மறுபடியும் அவன் தரானே. சரி, இவனுக்கு வந்து அமுச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே, அவனுக்கு அனுப்பட்டோம். நான் அதை வெயிட் பண்ணுறேன். யூ கேன் டூ இட் படி. 2 ஓகே வந்துச்சு அவனுக்கு. ஓகே, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஓகே,
ஐயையோ! செத்து தூத்தே! செத்து தூத்தேவா! என்னமோ வளர்ற. ஐயய்யோ! ஸ்க்ரீன் திரும்பிக்கிச்சு. ஸ்க்ரீன் திரும்பிக்கிச்சு. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆவி பண்ணி அதை நான் முடிச்சிருக்கேன். ஓகே, இன்னொரு ஆவி இருக்குவா? ஓகே, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. இந்த ஆவி நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் போச்சு. என்ன ஆவின்னு நம்ம பார்த்துக்குவோம். ஓகே, கீழே குதிக்க சொல்லுது. ஓகே, குதிச்சாச்சு. ஓ, ஆபிலாம் இல்லையா? அவங்களே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹேண்டு தராங்க. ஓகே, அதை எடுத்துப்போம். ஓகே, நம்ம இந்த கேமை முடிக்கிறதுனாலும் கேம் முடித்தாலும் நமக்கு ஹேண்டு தான் தருவாங்க. ஆனால் இந்த கேமை முடிக்காமலே நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஹேண்டை வாங்கியிருக்கோம். அப்புறமா ஒரு ப்ளூ ஹேண்டு ஆபியை முடித்து நம்ம இந்த ப்ளூ கலர் ஹேண்டை வாங்கியிருக்கோம். அதுக்காகவே நீங்கள் நமக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த ரெயின்போ அண்டு இந்த ஹெச்டி தான் தெரியுமா நம்ம அட்மின் கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஹெச்டி. அடுத்த வீடியோ வந்துட்டு இன்னொரு ட்ரெண்டிங்காக ஸ்லாப்டார் ஆப்ஷன் ஒன்று போய்ட்டுருக்கு, அது போடலாமா? இல்லை வந்துட்டு வித்தியாசம் இது வரைக்கும் நம்ம போடாத மாதிரி ஒன்று போடலாமான்னு கீழே ஐயோ பேட்ரி லோ ஆகிடுச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம போடாத ஒன்று எதாவது போடலாமா, இல்லை இதே மாதிரி ஸ்லாப் டோர் எதாவது போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் தம்பி, என்கிட்ட 3 ஸ்லாப் இருக்குடா. ஏய் போங்கடா கிட்டே, போங்கடா. டேய் 3 ஸ்லாப் இருக்குது. 3 ஸ்லாப்பு போங்கடா கிட்ட. யாருக்கிட்ட? என்கிட்டேவா? ஏய் என்னடா அடிச்சுட்டு போகிறேன்? 3 ஸ்லாப் இருக்குன்ற அடிச்சுட்டு போகிறது இது பொண்ணு. கிளம்பு. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே கைஸ், இந்த பொண்ணை நான் அப்போ இன்றைக்கி அடின்னு அடித்து துவைச்சி காட்ட போகிறேன். அது ரியலான பொண்ணானே தெரில. ஓகே கைஸ், வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். பை கைஸ்.